படைத்த சர்வதேவராகிய சர்வேசனை சோதிக்கின்றேன். அவருடைய நம்முடைய விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியின் கர்ப்பமாய் பிறந்து போன்றின் அதிகாரத்தில் பாடுபட்டு செய்யப்பட்டார். தொடங்கி 3ஆம் நாள் மருத்துவந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்து கடந்தலை கம்பித்திருக்கின்றார். அவரது சீவேரை பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க முழுவதும் சாமூதிக பிரயோசனத்தையும் பொருத்தலையும் விசுவசிக்கின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. மதுர விளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் மண்ணுலக பாதையில் வழிநடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். செய்வோமாக. மோட்சானந்த மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் மரித்துவிட என்று உயிர்த்தெழுந்ததை கண்டு ஆனந்த மகமே அடைந்தீரே. தாயே, இந்த மகமையை பார்த்து நாங்களும் பாவ மரணத்தில் நின்று அருட்சீவியத்தோடு எழுந்தெழுக்க தாயே எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் மனோபாதையில் வழிநடத்தியருளும். மதுரக்கஞ்சாறு கதியம் தேவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். செய்ப்போமாக. மோட்சானந்த மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பரலோக சபையாரோடு ஆகாசம் அழுந்ததை கண்டு ஆனந்த மாமி அடைந்தீரே. தாய் அந்த மாமியை பார்த்து நாங்கள் பூலோக ஆசையை விட்டு பரலோக வழி தவறாமல் நடக்க தாயே எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் மண்ணுலக பாதையில் வழிநடத்தியருளும். மதுரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். செய்போமாக. மோட்சானந்த மாதாவே, முடியதற்குமாரன் தூயாவி அனுப்பி உம்மையும் சீடர்களையும் அருள்களின் நிரப்பியதை கண்டு ஆனந்த மாமி அடைந்தீரே. தாயே, இந்த மாமியை பார்த்து நாங்களும் தூயாவியின் கொடைகளை அடைய தாயே எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும். விண்ணுலகங்கள் தந்தையே, மது பேர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவதுல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்,
எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டெழலும் எல்லோரையும் உலக பாதையில் வழிநடத்தியெழலும் மதுரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தெழலும் செவிப்போமாக. மோட்சானந்த மாதாவே நீர் மருத்துவத்து மோட்ச பிரதாப சரீரத்தோடு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது ஆனந்த மாமி அடைந்தீரே தாய் இந்த மாமியை பார்த்து நாங்கள் நடத்தீர்வை நாளிலே மோட்ச மாமியுடைய தான சரீரத்தோடு எழுந்திருக்க தாயே எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் உலக பாதையில் வழிநடத்தியருளும். மதுரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். செவிப்போமாக. மோட்சானந்த மாதாவே நீர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திருத்துவத்தின் 3 பேராலும் பரலோராக்கினியாக முடிசூட்டப்பட்டதை கண்டு ஆனந்த மகிமை அடைந்தீரே தாயே. இந்த மகிமையை பார்த்து நாங்களும் நற்கிரியோடு நடந்து மோட்ச முடிக்கு பேறு பெற்றவளாயிருக்க தாயே எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் முன்னுலக பாதையில் வழிநடத்தியருளும். மதிலக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவளுக்கு சிறப்பானதை புரிந்தருளும். அத்தியந்த மகிமையுள்ள பரலோகராய சுயமாதாவே, உம்முடைய திருப்பாதை நாங்கள் நமஸ்கரித்து சிவமான தியானத்தை மகு பாத காணிக்காவை தொப்பு கொடுக்கின்றோம். தாயே, நீர் கையேற்று உம்முடைய திருக்குமாரத்திலே கையளித்து இதிலே நாங்கள் தியானித்தது வல்லனை அடையவும் சுயந்தடைபடியே நடந்து செலவிக்கவும் காரணமாகவும் பரலோகத்திலே மோடே முடிக்குமாடி மோட்ச மதத்தினை கண்டு கலை உந்திருக்கவும் தாட்டை கட்டளை வணிகம் தயாரே. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். இயேசுவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை கைவணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய
சர்வேசுரா எங்களை தயவணி ரட்சியும் சுவாமி பரிசுத்தாவியாகிய சர்வேசுரா எங்களை தயவணி ரட்சியும் சுவாமி தூய திரித்துவமாயிருக்கிற சர்வேசுரா எங்களை தயவணி ரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவினுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கற்பு நிறைந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னி தூய்மை கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிருஷ்டியருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா புத்தியுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா புகழ்ச்சிக்குரிய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தியுடையவளான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயையுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிசிறந்த பக்தியுள்ள பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைபொருளை கொண்ட ரோசா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது ராசாவுடைய கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தமயமாயிருக்கிற கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தின் வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வானதூதர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவாக்கினரின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்போஸ்தலர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத சாட்சிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துதியர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருத்தூதரின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா புனிதர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்செபமாலை ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்பிரிவியாகிய ஜேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்பிரிவியாகிய ஜேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சம்மரிப்பிரிவியாகிய ஜேசுவே எங்களை தயவணி ரட்சியும் சுவாமி ஜேசு கிறிஸ்துனாவுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக. இறைவா, முழுமனதோடைய தண்டனா விளந்திருக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் தூய கன்னிகையான மரியாளின் வேண்டுதலால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவற்றினின்று மங்களை பரிவன்புடன் காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
தூயாவிலே அருள் வேண்டி பாடுவோமாக. Amen.
பலிதான் இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் பிணையற்ற பலியின் புனித நிகழிலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம் அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். நேர்மையுணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான் மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றிக்கு செய்வதும் இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இணையும் பலி இணையில்லாத பலிதான் அப்பமும் ரசமுமே அப்பமும் ரசமுமே இறையுயிராகும் அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறையுடலாக்கும் அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம் அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றது. இன்றைய நாளிலே பெரிய விழான் பங்கு சமூகமாக நாம் இறைவனின் தூய அன்னைக்கு நன்றி பலி ஒப்புக்கொடுக்க குருவானவருடன் இணைந்துள்ளோம். மரியன்னையின் கொடியானது உயர உயர பறப்பது போல் உள்ளங்களும் இறைவனிடத்தில் உயர உயர பறக்கட்டும். மரியன்னை மனுக்குலத்தின் தாய், பெண்களுள் மேலானவள், எமக்காக பரிந்துரைப்பவள், மாட்சி பொருந்தியவள், எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் உரியவள், மோட்சத்தின் அலங்காரி, நிலவினை ஆடையாக பெற்றவள், சம்மனசுகளின் ராய்க்கினி என்றெல்லாம் எம்மால் போற்றப்படும் தூய அன்னை இன்றைய நாளிலே எம்மிடம் கேட்பது தாழ்ச்சி, பொறுமை. இவைகளை நாம் ஆடையாக அணிந்து ஊனியல்பின் இச்சைகளை களைந்து அன்னை காட்டிய நல்வழி எம் கண்முன்னே உண்டு என்ற நம்பிக்கையுடன் திருச்செபமாலை பக்தி என்னும் வலுவான உயிருள்ள ஆயுதத்தை சிறுவர் முதல் பெரியவர் வரை வளர்த்திடவும் பற்றிமாகிரி எம் எல்லோருக்கும் மன ஆறுதல் தரும் இடமாகவும் எம் அடைக்கல அன்னையாகவும் மனங்களில் வாசம் செய்யும் பட்டத்து இளவரசியாகவும் வலம் பெற வரம் வேண்டி இறைவனின் தூய பலியில் குருவுடன் இணைவோம். அன்னையினுடைய திருத்தல திருவிழாவை ஆரம்பிக்கின்ற இன்றைய முதலாவது நாளிலே உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். சிறப்பாக இன்றைய நாள் முதல் நாள் வழிபாட்டை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற விழான் பங்கு தந்தை அவர்களையும் விழான் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இந்த நவ நாட்களை எங்களுக்கு வழிநடத்த நெறிப்படுத்த வருகை தந்திருக்கின்ற அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்த அருட்தந்தை கரோஃப் அடிகளாரையும் அன்போடு வரவேற்று அன்னையினுடைய பரிந்துரையினால் எல்லோருடைய வாழ்வும் பலம் பெற வேண்டும் என்று நல்ல ஆசி கூறி நிற்கின்றேன். 2 குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி பலியாகவும், ஜூட் வசந்தி நன்றி பலியாகவும், இன்னும் 2 குடும்பத்தினர் ஆண்டவருடைய வல்லமைக்காக வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றனர். தந்தை மகன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பத்திமா அன்னையினுடைய இந்த திருத்தலத்தின் திருவிழாவை கொண்டாடும் முகமாக இன்றைய நாளிலே கொடியேற்றத்தோடு ஆரம்ப நவநாள் திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லோரையும் இந்த நவநாள் திருப்பலியிலே ஒன்று கூட்டிய அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி தொடர்ந்தும் இறைவனை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். இத்திருப்பலியில் அறுத்தமுள்ள விதத்திலே பங்கெடுக்கும் பொருட்டு
எங்கள் ஒவ்வொருடைய குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பிறப்பாள்
விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானீர். அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 4 மற்றும் 10 முதல் 12 வரை. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு இப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீதின் தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரவேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவியாக. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழுங்கள். ஆண்டவரே கடவுளென்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர், தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து
என் மனம் பெருவகை கொள்கின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 39 தொடக்கம் 45 வரை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றாள். அவள் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபேத்தை வாழ்த்தினாள். மரியாவின் வாழ்த்தை எலிசபேத்து கேட்ட பொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபேத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். வாழ்வதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. உமக்கு புகழ். உட்கார்ந்து கொள்ளுங்கள். பிரியமான சகோதரங்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய தாய் பத்திமா அன்னையுடைய பெருவிழாவை இந்த யாத்திரை ஸ்தலத்திலே, இந்த திருத்தலத்திலே நாங்கள் கொண்டாட குழுமி இருக்கின்றோம். 10 நாட்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பரிபாலகர் கூறியதற்கிணங்க இந்த நாட்கள் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் நாட்கள். அவள் இறைவார்த்தை மூலமாக, ஆண்டவர் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நாட்கள். ஆக இந்த நாட்களை நாங்கள் அர்த்தமுள்ள முறையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஏன் அன்னையாம் திரு அவை இந்த 10 நாட்களை, அன்றையில் இந்த 9 நவ நாட்களை எங்களுக்கு தருகின்றது என்று நாங்கள் சிந்திப்போமானால், அன்பார்ந்த சகோதரங்களே, இதற்கு ஒரு பின்னணி, ஒரு பாரம்பரியம் திரு அவையிலே இருக்கின்றது. ரோமையர்கள் என்ன செய்வார்கள் என்றாலாம், அவர்களுடைய அரசன் இறந்ததும் அவர்கள் 9 நாட்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். துக்கம் கொண்டாடி 10வது நாளிலே ஒரு பெரிய ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து அவர்கள் அதை நினைவு கூறுவார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் தன்னுடைய இந்த சீடர்களோடு ஆண்டவன் இயேசுடைய உயிர்ப்புக்கு பின்னர் 9 நாட்கள் அந்த மாடி அறையிலே அவர்கள் இருந்து தூயாவியுடைய வருகைக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இதுமாக நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவன் இயேசு 9 மாதங்களும் 6 நாட்களும் இந்த அன்னை மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தாள். இதுமாக அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவன் இயேசு கிட்டத்தட்ட 9 மணித்தியாலங்கள் சிலுவையிலே தொங்கினார். ஆக இந்த பாரம்பரியங்களின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நவ நாட்களை திரு அவை எங்களுக்கு தந்திருக்கின்றது. 9 நாட்கள், சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற 3 நாட்கள், 6 நாட்கள் இருக்கின்ற பொழுது பொதுவாக அந்த 9 நாட்கள் அந்த ஆயத்த நாட்களாக இருக்கின்றது. எங்களுடைய பங்குகளில் இருக்கின்ற பங்கு தந்தையர்கள் ஒவ்வொரு வருடமும் வருடாந்த தியானத்தை செல்வார்கள். அனுவல் ரிட்ரீட், வருடாந்த ஞானொடுக்கம். ஆக பங்கு மக்களுக்கு ஆகிய எங்களுக்கு எது அந்த வருடாந்த ஞானொடுக்கமாக இருக்கின்றதா, இந்த எங்களுடைய பாதுகாவலருடைய எங்களுடைய ஆலய திருவிழாவை ஆயத்தம் செய்கின்ற, கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற 9 நாட்கள்.
ஆகவே மாந்தவர்கள் இந்த 9 நாட்களையும் நாங்கள் அருளின் நாட்கள் என நினைந்து அதை நாங்கள் சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நான் மறைவுரைக்கு பல பங்குகளுக்கு செல்வது உண்டு. அங்கு செல்கின்ற பொழுது முதலாவது நாளிலே ஒரு கதையோடு தான் நான் ஆரம்பிப்பது வழக்கம். நீங்களும் யோசிப்பீங்கள், எங்களுக்கும் ஒரு கதை சொன்னால் நல்லா இருக்கும். குறிப்பாக விழான் மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், பங்கு தந்தையோடு விழான் மக்கள் வந்திருக்கின்றார்கள், மிகவும் பக்தியானவர்கள், வழிபாட்டிலே ஆர்வமாக பங்கெடுக்கின்றவர்கள் என்றெல்லாம் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த சொல்லுங்களே, ஒரு முறை ஒரு குருவானவரும் ஒரு குடிகார பஸ் டிரைவரும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தான் வாகனம் ஓடுவானா. 2 பேரும் ஒருவாறு மோட்சத்துக்கு போனாங்க. இப்போ நீ சிலர் பார்க்குறாங்க, என்ன இந்த குடியாரன் மோட்சத்துக்கு போயிருப்பான் அந்த மாதிரி சிலர் என்ன பார்க்குறாங்க. எப்படியோ ஒரு மாதிரி போயிட்டாங்க. போனால் அங்கே பேதுருவானவர் நிற்கிறார். பேதுருவானவர் நின்றா அந்த குடியார பஸ் டிரைவரை அவர் உடனே உள்ளுக்கு விட்டுட்டார், மோட்சத்துக்குள்ளே போனாட்டார். ஆனால் இந்த குருவானவரை உள்ளுக்கு விட இல்லை, அவரை நிப்பாட்டி வச்சாச்சு. நிப்பாட்டி சொன்னாச்சு, உமக்கு ஃபர்தர் இன்குவயரிஸ், உமக்கு மேலதிக விசாரணைகள் இருக்குது, நேர் நிற்கணும். அண்டை இந்த குருவானவருக்கு ஒரே தர்ம சங்கடம். என்ன நிப்பாட்டிட்டு அவரை உள்ளுக்கு அனுப்பி இருக்கிறாரு என்று அவர் முணுமுணுத்து கொண்டு நேரடியாக போய் பேதுருவானவர்கிட்ட கேட்பாராம், பேதுருவானவரை நீர் என்ன காரியம் செய்திருக்கிறீர், அவர் உள்ளுக்கு விட்டுட்டு என்ன வழியில் விட்டிருக்கிறீரே? அப்போ பேதுருவானவர் சொல்லுவார், ஆம், நான் ஒரு காரணத்தோடு தான் உம்மை வழியில் நிப்பாட்டி இருக்கிறேன், அவர் உள்ளுக்கு விட்டு இருக்கிறேன். அப்போ அவர் குருவானவர் ஆச்சரியத்தோடு சொல்லுவார், நான் எத்தனை திருப்பலிகள் ஒப்பு கொடுத்திருப்பேன், எத்தனை மறையுரைகள் ஆற்றி இருப்பேன், எத்தனை மக்களை நான் அருட்சாதன வாழ்வுக்கு இட்டு சென்றிருப்பேன், அவ்வளவு ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்திருப்பேன், ஆனால் என்னை நிறுத்திவிட்டு நீர் அவரை உள்ளுக்கு அனுப்பி இருக்கிறீரே என்று கேட்பார். அப்பொழுது பேதுருவான் சொல்வாராம், சரி குருவானவரே, நீர் நிறைய மறையுரைகள் ஆட்சி இருக்கின்றீர், நிறைய ஆன்ம காரியங்களிலே மக்களை ஈடுபடுத்தி இருக்கின்றீர், ஆனால் பல தடவைகளிலே நீர் மறையுரை ஆற்றுகின்ற பொழுது, மறையுரை ஆற்ற தொடங்குகின்ற பொழுது மக்கள் எல்லாம் நித்திரை தான் கொண்டவர்கள். பிரசங்கம் வைக்க தொடங்கிக்கே சனமெல்லாம் நித்திரை கொள்ள தொடங்கிட்டு, இல்லாட்டி இந்த இளம் பொடிகள் எல்லாம் அப்படியே போய் அங்கே ஃபோனை பார்த்து கொண்டு இருப்பாங்க படிகளில் இருந்து. சிலர் அங்கே கடைகள் பக்கத்திலேண்டா போய் கோப்பி குடிக்க போயிடுவாங்க, தேத்தண்ணி குடிக்க போயிடுவாங்க. ஆனால் இந்த பஸ் டிரைவர் நான் உள்ளுக்கு விட்டது காரணம், அவன் யாழ்ப்பாணத்திலிருந்து இளவாலைக்கு பஸ் ஓடினான்டா, சனமெல்லாம் அலர்ட்டாக இருக்கும், விழிப்பாக இருக்கும். ஐயோ இவன் எங்கே கொண்டு போய் பஸ்ஸை விட போகிறானோ, இளவாலைக்கு எங்களை கூட்டி கொண்டு போவானோ என்று சனமெல்லாம் அலர்ட்டாக இருக்கும். அதோட இந்த மானிப்பை தாண்டின உடனே சனமெல்லாம் கையில் சேமாரி எடுத்து சொல்ல வலிக்கிட்டு விடும். அருள் இந்த மாதிரி இவன் வடிவாக இளவாலையில் உண்டே விடணும் பண்ண திருப்பி சொல்ல சனம் சேமால சொல்ல தொடங்கிடும். இப்ப நீர் சொல்லும் ஆர் இந்த மக்களை அலர்ட்டா வச்சிருந்தது, விழிப்பா வச்சிருந்தது, நீரா இந்த குடியார பஸ் டிரைவரா என்று கேட்பேன். இது நான் ஏன் சொல்கிறேன் என்றா பிரியமானவர்களே, தச்சையில் நானும் அங்கே மோட்சத்துக்கு போய்க்க எனக்கும் இந்த நிலை வராமல் நீங்கள் தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற கருப்பொருள் அன்னை மரியாள் இறைவனின் தாய். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அன்னை மரியாள் இறைவனின் தாய், மேரி த மதர் ஆஃப் காட் என்று சொல்லுவோம். பிரியமான சகோதரங்கள், இன்றைய நாட்களிலே இந்த சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு தாய் இருக்கின்றாள். அவள் யார் என்றால் அவள் தான் மகாலட்சுமி. ஆரப்பா இந்த மகாலட்சுமி என்று சிலர் யோசிக்கணும், நாடகமோ அல்லது வேறு ஏதேனோ என்று சொல்லிப்பினோம். மகாலட்சுமி தெரியுமா? ரெண்டு மகாலட்சுமி இல்லை, மகாலட்சுமியோட பேரோடு இருக்கிறீங்களோ தெரியாது. அது இப்போ சற்று 6 மாதங்களுக்கு முன்னராக அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்ட ஒரு தாய். அவள்தான் இந்த சதுரங்க உலகத்தின் முடிசூடா மன்னனாக விளங்குகிற இந்த பிரக்ஞானந்தா, அவங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே ஒரு சிறுவன். அவருடைய தாய் இந்த மகாலட்சுமி. அவளை பற்றி இந்த உலகமே பேசியது. அவள் அணிகின்ற இந்த ஆடை, அவளுடைய காலிலே இருக்கின்ற அந்த செருப்பு, அவளுடைய ஆபரணங்களை பற்றியெல்லாம் விதமான கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் வெளியிட்டு கொண்டிருந்தது.
பிரியமான சகோதரர்களே, அவன் சொல்லுவான், தன்னுடைய இத்தகைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய உயரத்துக்கு காரணம் இந்த தாய் தான். அவளுடைய தியாகம், அவளுடைய கஷ்டங்கள், அவளுடைய கண்ணீர்கள், அதற்கு அப்பாலே அந்த தாயினுடைய பிரசன்னம். இந்த பிரஜானந்த அங்கெல்லாம் அந்த சதுரங்க போட்டி ஆட போகின்றானோ அந்த வாசலிலே அந்த தாய் நிற்பாள். சாதாரணமான ஒரு சேலை அணிந்து, காலிலே மிகவும் விலை குறைந்த ஒரு பாதணியை அணிந்து கொண்டு அந்த வாசலிலே அவர் காத்து கொண்டிருப்பாள். பிரஜானந்தா தன்னுடைய வெற்றிக்கு பின் சொல்லுவாராம், இந்த தாய் அந்த வாசலிலே நிற்கின்றாள், அவளுடைய பிரசன்னம் தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியதென்று அவன் பல தடவைகளிலே பத்திரிகை நிருபர்களுக்கு அவன் சொல்லி இருக்கிறான். அந்த சகோதரங்களே, ஆகவே இந்த ஒரு மனிதனுடைய தாய்க்கு இவ்வளவு பெருமை என்றால், கடவுளையே பெற்றெடுத்த தாயினுடைய பெருமை எம்மாத்திரம் என்ப அந்த சோகங்களை. இதை நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னம் அனுபவித்தோம். எங்களுடைய மருதமடு அன்னை கானக செல்வி எங்களுடைய இந்த வடபுலத்தை தரிசித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்படியாக இருந்தது. அந்த தாயை நாங்கள் ஏன் இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக நடனமாடி ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் வரவேற்றோம்? ஒரே ஒரு காரணம்தான், அவள் கடவுளுடைய தாய். பிரியமான சகோதரங்களே, தாயின் மடிதான் உலகம், தாயின் பாதம் சொர்க்கம். அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தாயில்லாமல் நான் இல்லை, தானே யாரும் பிறந்ததில்லை, தாயின் அன்புக்கு நிகரில்லை என்றெல்லாம் எங்களுக்கு முன்னே வாழ்ந்த இந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் தங்களுடைய அனுபவத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆகவே ஒரு தாயினுடைய அன்பை இந்த உலகம் எவ்வளவு போற்றி புகழுகின்றதென்றால், உயரத்திலே வைத்து மதிக்கின்றதென்றால், கடவுளையே பெற்றெடுத்த அந்த தாயுடைய மகிமையை பிரியமான சகோதரங்களே, கத்தோலிக்கர்களாக அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வளவு தூரம் பறைசாற்ற வேண்டியவர்களாக, அவருடைய அந்த நாமத்தை எவ்வளவு தூரம் நாங்கள் உச்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, வைரமுத்து தன்னுடைய ஒரு அம்மாவை பற்றி ஒரு கவிதையில் அழகாக சொல்லுவான். 1000 தான் பொய் சொன்னேன், அழகழகா கவி சொன்னேன், பெற்றவளை உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. கண்ணு மூக்கு காதோட கருப்பா ஒரு புண்டம் இடப்பக்கம் கிடக்கையில நீ என்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, தரணி ஆள வந்த தாசில்தார் இவன் தானோ? இறுதியிலே சொல்லுவான், எனக்கொன்று ஆனதென்றா உனக்கு வேற பிள்ளையுண்டு, உனக்கொன்று ஆனதென்றா தாய் எனக்கு வேறு தாய் இல்லை என்று அந்த தாயினுடைய பெருமையை அவன் அவ்வாறு புகழ்கின்றான். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இந்த தாய், அவள் கடவுளுடைய அன்னை என்று பிரியமானவர்களே 4 மறை கோட்பாடுகளை, டாக்மாஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், மறை கோட்பாடுகளை திரு அவை எங்களுக்கு போதிக்கின்றது. முதலாவதாக கிறிஸ்துவுக்கு பின் 431ஆம் ஆண்டிலே திருச்சபை வைத்து அந்த மறை கோட்பாடு, அன்னை மரியாள் கடவுளுடைய தாய். இரண்டாவதாக இதை நாங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கொண்டாடுகின்றோம், அன்னை மரியாள் கடவுளுடைய தாய். இரண்டாவது இந்த விசுவாச கோட்பாடு எதுவென்றால், கிறிஸ்துவின் 553வது அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி, முப்பொழுதும் கன்னி. மூன்றாவதாக கிறிஸ்துவுக்கு பின் 1854 அன்னை மரியாள் அமலோத்பவி என்ற ஒரு விசுவாச கோட்பாடு. இறுதியாக கிறிஸ்துவுக்கு பின் 1950ஆம் ஆண்டிலே அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்ற இந்த 4 மறை கோட்பாடுகளை திருச்சபை எங்களுக்கு போதிக்கின்ற பிரியமான சொல்லுங்கள். இந்த 4 மறை கோட்பாட்டுகளிலே காலத்துக்கு முந்திய கோட்பாடாக இருப்பதுதான் இந்த அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற இந்த கோட்பாடு. பிரியமான சகோதரங்களே, தாய் அன்பை உலக மொழிகளில் எடுத்துரைக்க போதிய வார்த்தைகளே இல்லை. அதைத்தான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய உடல் முழுவதும், உடல் உறுப்புகள் எல்லாம் நாவாக இருந்தாலும், மனிதனுடைய உடலில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளும் நாவாக இருந்தாலும் அந்த மரியன்னையுடைய தாய்மையை புகழ்வதற்கு போதாது என்று சொல்லுவார். அன்னை மரியாளுடைய தாய்மை அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு சிறந்தது பிரியமான சகோதரங்களே. ஆகவே இந்த
தாய்மைக்கு எதிராக பிரியமான சகோதரங்களை ஒரு பேதகம் திருச்சபையுடைய வரலாற்றிலே எழுகின்றது. பேதகம் என்றால் ஒரு பிழையான ஒரு கொள்கை எழுகின்றது. பிரியமான சகோதரங்களே, அந்த கொள்கை என்னவென்றால், கிறிஸ்துவின் 431 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் முதல் 31ஆம் நாள் வரை அந்த அலெக்சாண்டர் ஆயர் சுரில் அவர்களுடைய தலைமையிலே ஒரு திருச்சங்கம் கூடுகின்றது. அதிலே வந்த பேதகம் என்னவென்றால், இயேசு ஒரு ஆள் அல்ல, அவர் 2 ஆட்கள். அவர் இயேசு மனிதன், இயேசு கடவுள். ஆகவே இயேசு மரியாவிடமிருந்து பிறக்கின்ற பொழுது அவர் சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். பின்னர் தான் அவர் வாழ்க்கை காலத்திலே கடவுளாக மாறினார். ஆகவே அன்னை மரியாளும் இயேசு மனிதனுடைய தாயே அன்றி இயேசு கடவுளுடைய தாய் அல்ல என்ற ஒரு பேதகம், திருச்சபையுடைய விசுவாச கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு பேதகம் முன்வைக்கப்படுகின்றது. பிரியமான சகோதரங்களே, ஆகவே இந்த நெஸ்டோரியன் என்ற ஒருவரினால் இந்த பேதகம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அலெக்சாண்ட்ரியா நாட்டு சுரில் என்ற ஆயருடைய தலைமையிலே ஒரு சங்கம் கூடுகின்றது. அந்த சங்கம் கூடி அவர்கள் அந்த பேதகத்தை முறியடித்து அவர்கள் சில கொள்கைகளை பிரகடனப்படுத்துகின்றார்கள். ஆழமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமான சகோதரங்களே. அதிலே இயேசு மனித இயல்பும் இறை இயல்பும் ஒருமித்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு மனித இயல்பும், அதாவது ஹியூமன் அண்ட் டிவைன் நேச்சர், 2 தன்மைகளையும் அவர் கொண்டிருந்தார். ஆகவே 2 இயல்புகளையும் கொண்ட ஒரு ஆள் அவர். ஆகவே அன்னை மரியாள் கடவுளாகிய இயேசுவை பெற்றெடுத்தாள், கடவுளாகிய இயேசுவை. ஆகவே கடவுளாகிய இயேசுவை அன்னை மரியாள் பெற்றெடுத்தபடியினால் அவள் கடவுளுடைய தாய். ஆகவே இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல, அவள் கடவுளுடைய தாய் என்று அவர் வாதிடுகின்றார். பிரியமான சகோதரர்களே, இயேசு கடவுளானவர். ஆகவே இயேசு கடவுள் என்றால் மரியாவும் கடவுளுடைய தாயே. இதன் அடிப்படையில் பிரியமான சகோதரர்களே, இயேசு மரியா கடவுளுடைய தாய், தியோடக்கஸ் என்று நாங்கள் கிரேக்க மொழியிலே சொல்லுவோம். அந்த ஒரு விசுவாச சத்தியத்தை அவர் உறுதியாக சொன்னார். இதனை பிரகடனம் செய்து அந்த திருச்சங்கம் நெஸ்டோரியனிசம் என்ற அந்த தப்பறையான போதனையை கண்டித்ததுடன் அவனையும் திருச்சபையை விட்டு விலக்கி வைத்தது. பிரியமான சகோதரங்களே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாயை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று பிரியமான சகோதரர்களை மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை, அதை கடவுளே அறிக்கையிட்டு இருக்கின்றார். அது எங்கு நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியிலே அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்க செல்கின்றார். ஐம் கரீம் என்ற ஊருக்கு அவள் கிட்டத்தட்ட 3 நாட்கள் பயணம் செய்து அவள் செல்கின்றாள். அங்கு எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு தான் இந்த வார்த்தைகளை சொன்னாள். ஆகவே தூய ஆவியினால் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு ஏவப்பட்டு எலிசபெத் அம்மாள் இந்த வார்த்தைகளை சொன்னாள் என்றால் அது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தைகள் தான். ஏனென்றால் சாதாரணமான மனிதனால் அப்படி சொல்ல முடியாது. தூய ஆவியால் ஏவப்பட்டு எலிசபெத் அம்மாள் சொல்லுவார், என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உம்முடைய வாழ்த்தொலியினுடைய காதிலே விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளிட்டு என்று சொன்னார். பிரியமான சகோதரர்களே, ஏன் இந்த அன்னை மரியாளுக்கு இப்படி ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுத்தார்? தாவீது மரபிலே மெசியா பிறப்பார் என்று இஸ்ராயேல் பெண்கள் கேள்விப்பட்டவுடன் அந்த மகன், அந்த மெசியா தங்களுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று பல பெண்கள் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் எதையுமே பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சீடர்த்தியாக அவள் வாழ்ந்தாள். அன்பார்ந்த சகோதரங்களே, தன்னுடைய மகனை கடவுள் என்றும் மகன் என்றும் அழைக்கக்கூடிய ஒரே பாக்கியம் பெற்றவள் இந்த அன்னை மரியாள் மட்டும்தான். இயேசுவை அவள் கடவுள் என்றும் கண்டாள், மகனாகவும் கண்டாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றவள் இந்த அன்னை மரியாள். தான் இறைவனின் தாய் என்று சொல்லி பெருமைப்படுவதை விட அன்னை மரியாள் இயேசுடைய சீடத்தி என்று சொல்லி அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். அதனால் தான்
அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே அவள் இருத்தி சிந்தித்து வந்தாள். இயேசுவோடு சேர்ந்து அவருடைய மீட்பு பணியிலே பின்புலத்திலே நின்று அவள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறாள். பிரியமான சகோதரங்களே, ஆனால் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த அன்னை மரியாளுடைய இந்த தாய்மைக்கு எதிராக எத்தனை மக்கள் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே கத்தோலிக்கர்களாக இருந்தவர்கள் தான். எங்களைப் போல இந்த அன்னை மரியாளை தாயாக ஏற்றுக்கொண்டவர்கள் கால ஓட்டத்திலே அவர்கள் அதை மறந்து அன்னை மரியாளுக்கு எதிரான தப்பறையான கொள்கைகளை அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில தடவைகளில் அவர்களுடைய பேச்சிலே நாங்களும் மயங்கி விடுகின்றோம். ஒரு முறை ஒரு அம்மா என்னோடு வந்து வாதிடுகின்றாள். என்னன்னு சொன்னால் ஏனென்றால் அவள் ஒரு பிரிவினை சகோதரியால் அவள் முழுவதுமாக அவளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு என்னிடம் வந்து சொன்னால், அவள் கேட்டால், அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்று நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் ஃபாதர் என்று சொல்லிட்டு அவள் 2 உதாரணங்களை வைத்தாள். முட்டை இருக்குத்தானே ஃபாதர்? ஓ, முட்டை இருக்கு. முட்டையை நாங்கள் உடைச்சிட்டு கோதை எறிஞ்சு விடுறோம் தானே ஃபாதர்? கோதை சமைக்கிறோமா? ஆமல்ல என்று சில யோசிக்கணும். இப்போ தான் வாழைப்பழத்தை எடுத்து தோலையாக சாப்பிட்றோம், தோலை எறிஞ்சிடுறோம், வாழைப்பழம் தத்தனை சாப்பிட்றோம் என்று அம்மா என்னையும் குழப்ப ஒழிக்கிட்டா. பிரியமான சூழல்கள், அப்படியே தேவையற்ற தன்மைகளை எல்லாம் மனநிலைகளை எல்லாம் எங்கள் மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சிகரமான பாடலிலே பாடுகின்றாள், எல்லா தலைமுறையினரும் என்னரை பேறு பெற்றவள் என்று சொல்வார்கள். எல்லா தலைமுறையினரும். பிரியமான சகோதரர்களே, மனிதர்களாகி எங்களுக்குத்தான் தலைமுறை இருக்கின்றது. அன்னை மரியாளை பேறு பெற்றவள் என்று சொல்லாதவர்கள் எல்லாரும் தலைமுறையிலே உதித்தவர்களாக என்று நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஒருவன் தலைமுறையில் உதித்தவன் என்றால், உனக்கு பரம்பரை இருக்கின்றது என்றால், அவள் நிச்சயமாக அன்னை மரியாளை கடவுளுடைய தாய் என்று போட்டுவாள். என்றால் விவிலியம் சொல்லுகிறது தலைமுறை எல்லாம் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லுமே. பிரியமானவர்களே, இந்த ஆடு மாடுகளுக்கு தான் தலைமுறை இல்லை. ஆடு மாடுகள் அன்னை மரியாளை தாய் என்று கடவுளுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஆடு மாடுகள் போல தான் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்கிறதா, நான் நேற்று சாப்பிட்ட சிக்கன் டெவிலின் மாமா தான் நான் நாளைக்கு சாப்பிட போகிற சிக்கன் 65 என்று சொல்லுவோமா? இல்லை, நான் முந்தின நாள் சாப்பிட்ட மட்டன் சுக்கான்ற மகள் தான் இன்றைக்கு சாப்பிட போகிற ஆட்டு இறைச்சி பிரட்டல் என்று சொல்கிறது இல்லை. நான் தலைமுறை என்றால் பிரியமான சகோதரர்களே, இது மனிதர்களுக்குத்தான். அன்னை மரியாளை இறைவனுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் நாங்கள் எல்லாரும் தலைமுறையிலே பிறந்தவர்களாக இருக்கணும். ஒரு முதுமொழி சொல்கின்றது, பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் அது முளையாதாம். பண்டு என்றால் பயிர், பிரியமான சகோதரர்களே. ஆனால் அந்த பயிர் முளைப்பது அரிசியில் இருந்துதான். அதற்காக நாங்கள் ஆலையிலே திரித்து அரிசியை மட்டும் வயலிலே விதைப்பதில்லையே, நெல்லோடு தான் விதைக்கின்றோம். அந்த விண்டுமி, அந்த நெல், அந்த இது இல்லை என்றால், நெல் தோல் இல்லை என்றால் அந்த பயிர் விளையாது. அன்னை மரியாள் இந்த விண்டுமி போல இருக்கிறாள். அவள் இந்த பயிர் வளர்வதற்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த தாயாக இருக்கின்றாள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தாயை நாங்கள் கண்டு பாவிக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்கள், ஒரு பெரிய மலை குவிந்து, பிரியமான சகோதரங்களே, அருளெல்லாம் சேர்ந்து ஒரு வாய்க்காலாக ஓடும் என்றால், ஒரு சமுத்திரம் என்றால் நீரெல்லாம் சேர்ந்து ஒரு சமுத்திரமாக மாறுவது போல ஆண்டவருடைய அருளெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த அதனுடைய வடிவம் என்றால் அந்த சகோதரங்களே அன்னை மரியாள் தான். நாங்கள் பார்க்கின்றோம் திருத்துதர் பணிகள் நூலிலே புனித பவுலுடைய கைக்குட்டையை, அவருடைய ஆடையுடைய விளிம்பை தொட்டவர்களே குணம் பெற்றார்கள். விளிம்பை தொட்டவர்கள். அந்த பவுல் யார் என்றால், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லப்பட்டவர். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என் அருள் எனக்கு போதும் என்று கடவுளால் சொல்லப்பட்டவர் தான் இந்த புனித பவுல். அவருடைய ஆடையின் விளிம்பை, அவருடைய கைக்குட்டையை தொட்டவர்களே குணமடைகின்றார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலே பார்க்கிறோம். சகோதரங்களே, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், அருள் மிக பெற்றவள். என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவருடைய கைக்குட்டையை தொட்டவர்களே குணம் பெற்றார்கள் என்றால், அருள் நிறைந்த அந்த ஆண்டவருடைய தாயை நாடுகின்றவர்கள் எத்துணை பாக்கியம் பெற்றவர்கள். பிரியமான சகோதரர்கள், இறுதியாக
இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாரும் பிறப்பதற்கு எங்களுக்கு ஒரு தாய் தேவை. இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். யாரும் வேற்றுக்கிரகவாசிகள் இல்லை. எவ்வாறு இந்த மண்ணுலகத்திலே நாங்கள் பிறப்பதற்கு எங்களுக்கு ஒரு தாய் தேவைப்படுகின்றாலோ, அதுபோல விண்ணுலகத்துக்குள்ளே நாங்கள் பிறப்பதற்கும் எங்களுக்கு ஒரு தாய் தேவைப்படுகின்றாள். அந்த தாய் எங்களை மண்ணுலகத்திலே பெற்றெடுத்த தாய் அல்ல. அந்த தாய் எல்லாருக்கும் ஒரே தாய் தான், அது அன்னை மரியாள் தான். பிரியமான சொல்லுங்கள், அதனால் தான் யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், சிலுவை அடியிலே அன்னை மரியாளும் நிற்கின்றார்கள், யோவானுடைய தாயும் நிற்கின்றாள். யோவானுடைய தாயும் நிற்கின்றாள், அங்கு பிரசன்னமாகி அன்னை மரியாளும் நிற்கின்றாள். ஆனால் ஆண்டவன் இயேசு அன்னை மரியாளை சுட்டி காட்டித்தான் யோவானிடம் சொன்னார், இவரேயும் தாய் என்று. ஆகவே பிரியமான சொல்லுங்களே, அந்த தாயை நாங்களும் தாயாக பெற்றிருக்கின்றோம். அந்த தாயுடைய அந்த தாய்மைக்குள்ளே நாங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த தாயுடைய அந்த தாய்மைக்குள்ளே பிள்ளைகளாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அந்த தாய்மையை நாங்கள் போற்றுவோம், அந்த தாய்மையை நாங்கள் வாழ்த்துவோம், அந்த தாய்மையுடைய உயர்ந்த பண்புகளை நாங்கள் வாழ்வாக்க முயற்சி செய்வோம், அந்த தாயினுடைய புகழை நாங்களும் பறைசாற்றுவோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? இறை மகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே, உம்முடைய பெயரை போற்றுகின்றோம் அம்மா தாயே. இறை மகனை ஈன்றவளே, என்னையும் நீர் விண்ணலோகத்துக்குள்ளே ஈன்றருளும் அம்மா, என்னுடைய தாயாக இருந்தருளும் அம்மா. இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தது போல எனக்கும் கற்றுத்தாரும் அம்மா. பல்வேறு விதமான போலியான நம்பிக்கைகளினால் நான் ஈர்க்கப்பட்டு தொலைந்து போகின்றேன், நம்பிக்கையை இழந்து போகின்றேன். அம்மா தாயே, சரியான நேரிய வழியிலே என்னை நடத்தும் அம்மா. பாடுவோமா? இறை மகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. எல்லாருமாக பாடுவோமா? இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. அருள் மகனை மடி சுமந்த தாயே, அம்மாவே நீ எங்கள் தாயே. இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. பாசமனம் அமைந்த அருள் தாயே, பாவியற்கும் பரிந்துரைக்கும் தாயே. இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் தாயே, வழிகாட்டி வாழ்வருள்வாய் தாயே. இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. ஆண்டவனின் ஆசி பெற்ற தாயே, அருள் வாழ்வின் இலக்கணம் நீ தாயே. இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? இறைமகனை ஈன்றவளே தாயே, இணையடிகள் போற்றுகின்றோம் தாயே. அந்த தாயுடைய இணையடிகளை நாங்கள் போற்றி, அந்த தாயுடைய புகழை நாங்கள் தொடர்ந்துமாக பறைசாற்ற அவருடைய பரிந்துரையை வேண்டுவோம். அவருடைய தேவைகள் வேண்டுதல்களை அன்னை மூலமாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். சவால்கள் நிறைந்த இவ்வுலகில்
எதிர்கொண்டு வருகின்ற சகலவிதமான இன்னல்கள் அனைத்தையும் மரியன்னையின் கீழ்ப்படிவிலான வாழ்வை போல் ஏற்று இறை நம்பிக்கைக்கு பிரமாணிக்கம் உள்ள ஊழியர்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்ச்சியின் தலைவனே இறைவா, உம் சன்னிதானம் ஒன்று கூடியுள்ள நாம் அனைவரும் இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த மரியன்னையின் பண்புகளான தாழ்ச்சி, பொறுமை, கீழ்ப்படிவு போன்ற நற்பண்புகளை எம் வாழ்வில் கொண்டு வாழ்வதுடன் அன்னையின் பரிந்துரையும் அருள் ஆசிகளும் எம் அனைவருக்கும் கிடைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் ஆசிகளை பொழிபவரே இறைவா, எம் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமக்கு ஏற்புடைய திருக்கோவிலாய் மாற்றிட எம் அன்றாட வாழ்வில் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர தேவையான ஆன்மீக வலுவை சுபமாலை தியானத்தின் வழியாக பெற்று மரியன்னையை எந்நாளும் ஏற்றி புகழ்ந்து தாயின் வழிகாட்டலில் என்றும் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் அடைக்கலமே இறைவா, காலநிலை மாற்றங்களாலும் வாழ்வில் எதிர்பாராமல் சந்திக்கின்ற இன்னல்கள் பலவற்றாலும் பலவீனமுற்று விரக்தியில் வாழும் உம் அடியவர்களை கண்ணோக்கியருளும். இயேசுவே, உம்மை தாங்கிய பேழையான பாத்திமா அன்னையின் பரிந்துரைகள் வழியாக துன்ப வாழ்வியலில் நின்று சுபீட்சமான வாழ்வினை பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் இன்னுமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஏக்கங்களையும் வார்த்தைகளால் எடுத்துரைக்க முடியாத பெருமூச்சுக்களையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவாக அறிந்திருக்கின்றீர். இவற்றையெல்லாம் நீரே எங்களுக்கு வழங்கி எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வணங்கமள
சகோதர சகோதரிகளே, என் கொள்வாராக. ஆண்டவரை உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தரலும்
சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் ஒளியேற்றருளும். இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித யோசவாஸ், புனித யூஜின் டி மேசனட், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஒன்றாக ஒரே குடும்பமாக இத்தருத்தலத்திலே உங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் இப்போது ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட யாவரும் பேறு பெற்றோர்.
மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். சிறப்பாக இன்றைய முதலாவது நாள் வழிபாடுகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக ஆயத்தம் செய்து சிறப்பித்த விழான் பங்கு தந்தை அருள் தந்தை மேரியன் அடிகளாருக்கும் விழான் பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றேன். நாளைய தினம் அன்னை மரியா அமல உற்பவி என்னும் கருப்பொருளிலே சிந்திக்க இருக்கின்றோம். நாளைய நாள் வழிபாட்டை மாதகள் பங்கு மக்கள் சிறப்பிக்க அழைத்து நிற்கின்றோம். நம்முடைய திருவிழாவை முன்னிட்டு 12, 13ஆம் தேதிகளில் தற்காலிக கடைகள் அமைக்க இருக்கின்ற கடை உரிமையாளர்களுக்கான கலந்துரையாடல் நாளை காலை 10 மணிக்கு ஆலயத்திலே இடம்பெறும். ஆகவே மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி கொள்ளவும். நாளை காலை 7:30 மணிக்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கான வகுப்பு இடம்பெறும். திருப்பலி மாலை திருப்பலியாக இருக்கும். ஆனால் காலை மறைக்கல்வி வகுப்பு இடம்பெறும் என்பதை அறியத் தருகின்றேன். பாந்த சகோதரர்களே, திருவிழா காலங்களிலே சிலர் ஆலயத்துக்கு ஏதாவது செய்ய விரும்புவது வழக்கம். நானும் ஆலய திருவிழா ஆரம்ப முதல் நாளிலே சில குறிப்புகள் சொல்ல விரும்புவதுண்டு. ஆகவே எங்களுடைய ஆலயத்துக்கு சில பொருட்கள் தேவையாக இருக்கின்றது. இன்று முதல் சனிக்கிழமையும் முதலாவது நாளுமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பொருட்களை அறிவிக்க விரும்புகின்றேன். விரும்பியவர்கள் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எங்களுடைய இந்த யாத்திரை ஸ்தலத்திற்கு பாடகர் குழுவினருக்கு ஓகன் இல்லை, இசைக்கருவி இல்லை. ஆகவே யாராவது விரும்பினால் ஓகன் மற்றும் திருப்பலியில் பயன்படுத்துகின்ற துருவில், திருப்பலியில் பயன்படுத்துகின்ற மணி, இன்னும் பீடப்பணியாளர்கள் தாங்கி செல்லுகின்ற விளக்கு தண்டு, இன்னும் பீட விளக்கு, பூசை புத்தகம், கதிரைகள், இன்னும் இந்த ஆலய கதவுகளுக்கு கால் மிதிகள், இன்னும் ஆலய தேவைக்காக ஒரு ஃபேன் என்பன தேவைப்படுகின்றன. ஒரு சிலர் வந்து ஏதாவது தேவையா என்று கேட்பதும் உண்டு. ஆகவே இவற்றை நான் பகிரங்கமாக தெரியப்படுத்தி கொள்ளுகின்றேன். விரும்பியவர்கள் இவற்றை நீங்கள் ஆலயத்துக்கு பெற்றுத்தர முன்வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அறியத் தருகின்றேன். நன்றி. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். இறைவா, உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும்படியாக மன்றாடுவோமாக. இறைவாகும் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இராட்சபம் வல்லமையும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய வல்லமையின் மிகுதியால் மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்தங்களை வாழ்வித்து இந்த நாளில் எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிறைத்து ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே உம்முடைய பிரசன்னத்துக்கு அழைத்து உம்முடைய தாய் மரியாளுடைய தாய்மையை சிந்திக்க அந்த தாய்மை நிழலிலே நாங்கள் அடைக்கலம் பெற தந்த அழைப்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்னுமாக ஆண்டவர் இந்த இரவையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உடைய பாதுகாப்பிலே ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். நிம்மதியான ஒரு தூக்கத்தை இந்த இரவிலே நீர் எங்களுக்கு தந்து மீண்டும் உம்முடைய கிருபையால் புதியொரு நாளை காணும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தாரும். அன்னையுடைய பாதுகாப்பையும் பரிந்துரையும் இறைஞ்சி மன்றாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த இரா முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் இந்த இரா முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த இரா முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவனிடம் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே சென்று சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கே புகழ். மரியே வாழ்க.